அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம பதிவுகளில் சந்திரன் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன்கள் நமக்கு கொடுப்பார் என்று பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையிலே சந்திரன் 6ஆம் இடத்தில், அதாவது லக்கணத்தில் இருந்து எண்ணும் பொழுது 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் சந்திரனுக்கு 2 பலன்கள் உண்டு. ஒன்று வளர்பிறை சந்திரன், ஒன்று தேய்பிறை சந்திரன். அப்போ வளர்பிறை சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று பார்ப்போம். 6ஆம் இடம் என்பது பொதுவாக சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் நம்மளுடைய கடன் உபதைகள், வியாதி, பகைவர்கள் தொல்லை, ராஜதண்டனை, சிறைப்படுதல், விரோதங்கள், விஷ பீடைகள், நம்மளுடைய பொருட்கள் திருட்டு போவது ஆகிய விஷயங்களை பற்றியெல்லாம் இந்த 6ஆம் வீடை வைத்து பலன் சொல்லுவார்கள். இது மிக குறைவான விஷயங்களை நான் இங்கே தெரிவிக்கிறேன். இந்த 6ஆம் இடம் அதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் மேலோட்டமாக பார்க்கும்போது இவைகள் அனைத்தும் இந்த 6ஆம் இடத்திற்கு சொந்தமாகும். அதாவது 6ஆம் இடத்து காரகத்துவம். அங்கே நம்ம சந்திரன் முழு சந்திரனாக அமர்ந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றால், சந்திரன் நல்ல பலமாக இருந்தார் என்றால் அவர்களுடைய பணிகளை ரொம்ப திறன்பட செய்வார்கள். மனநிலை மிக நன்றாக இருக்கும். இவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். சமையல் கலையில் நல்ல வல்லுநர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒன்று, இவர்களுக்கு பாலரிஷ்ட தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பாலரிஷ்ட தோஷம் என்றால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள். அது பிறக்கும்போது அந்த குழந்தைகளை வச்சு அது கணிச்சு சொல்லுவாங்க. மற்றபடி ஈனச்சந்திரன், அதாவது தேய்பிறை சந்திரனாக இருந்தால் இந்த பலன்கள், அதாவது இந்த முழு பூரண சந்திரனாக இருக்கும்போது நல்ல பலன்களாக இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மைகள் எல்லாம், மனோபலம் எல்லாம் இருக்கும். அதே தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அது குறைவாக, அந்த பலன்கள் அவர்கள் அந்த பலம் அவர்களுக்கு குறைவாக இருக்கும். பூர்ண சந்திரன் என்றால் நல்ல கீர்த்தி அடையக்கூடிய தன்மையும் இருக்கும். பூர்ண ஆயுஸ் இருக்கக்கூடிய தன்மையும் இருக்குது இவர்களுக்கு. பொதுவாக 2 தன்மைகள் இருப்பதனாலே, தேய்பிறையின் வளப்பிறை இருப்பதனால இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது. 6இல் சந்திரன் எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையை நான் கொடுத்துருவார். தொடர்ந்து அடுத்த பதிவில் நம்ம 7ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்கள் என்று நாளைய பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.